ஹலோ கைஸ், இந்த உலகம் எப்பவுமே வெற்றி பெற்றவங்கள மட்டும்தான் நினைவுல வச்சிருக்கோம். நம்ம கிட்ட இருக்க நல்ல குணங்களையோ நல்ல பண்புகளையோ நம்மளோட அடையாளமா வச்சிருக்காது. நம்மளோட வெற்றி தான் இந்த உலகத்துல நமக்கான அடையாளம். எப்படியாவது நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் தான் நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். அதை மற்றவங்களுக்கு தீமை ஏற்படுத்தாத வகையில எந்த வழியில வேணாலுமே நம்ம அதை அடையலாம் அப்படின்னு சொல்றாரு சாணக்கியர். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாழ்க்கையில நம்ம வெற்றி பெறதுக்கு சாணக்கியர் சொன்ன 10 வழிகளை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். ஓகே, முதலாவது வழி கண்ணோட்டம். நீங்க பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, பேசக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே ஒரு மாறுபட்ட கண்ணோட்டம் இருக்கணும். நீங்க பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் தான் உங்க எதிரிகளுக்கும் இந்த உலகத்துக்கும் நீங்க தர முதல் செய்தி. ஸோ எந்த ஒரு செயலையும் நீங்க தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் உங்க வெற்றியை நிர்ணயிக்குது. ஸோ எந்த ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அதை பார்க்கக்கூடிய உங்களோட கண்ணோட்டத்தை மாத்தினீங்கனாலே நிச்சயமா அந்த விஷயத்துல நீங்க வெற்றி அடைய முடியும். அடுத்து ரெண்டாவது, எளிதான போட்டியாளரா நீங்க இருக்கக்கூடாது. ஒருத்தர் மற்றவங்களால ஈஸியாவே சமாளிக்கக்கூடிய ஒரு ஆளுமை உள்ளவங்களா இருந்தாலோ, இல்லனா மற்றவங்களை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக மட்டுமே எந்த ஒரு செயலையும் செய்யறவங்களா இருந்தாலோ, இல்லனா யார் உதவி கேட்டாலும் தன்னோட எல்லா வேலையுமே விட்டுட்டு போய் அவங்களுக்கு உதவி செய்யறவங்களா இருந்தாலோ, அவங்க தன்னோட சொந்த வாழ்க்கையில வெற்றி அடையவே முடியாதுன்னு சாணக்கியர் சொல்றாரு. கடுமையான போட்டி நிறைஞ்ச இந்த உலகத்துல இப்படிப்பட்டவங்க ஈஸியாவே எதிரிகளால தோக்கடிக்கப்பட்டு ஓரங்கட்டப்படுவாங்க. ஸோ எப்பவுமே உங்களோட வேலையை தான் நீங்க முதன்மையா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களை நீங்க பாக்குறது, மற்றவங்களுக்கு நீங்க உதவி பண்றது, இது எல்லாமே. அடுத்ததா மூணாவது, பணத்தோட முக்கியத்துவம். பணம் தான் இந்த உலகத்தோட ஒரே உந்து சக்தி. இந்த உண்மையை முடிஞ்ச அளவுக்கு நீங்க சீக்கிரமாவே புரிஞ்சுக்கணும். நீங்க உடனடியா வெற்றி பெறணும்னா உங்களை சுத்தி செல்வத்தோட மாயைய நீங்க உருவாக்கிக்கணும்னு சாணக்கியர் சொல்றாரு. அதாவது உங்ககிட்ட இப்ப பணமே இல்லைனாலும் மற்றவங்களுக்கு அதை நீங்க தெரியாத மாதிரியான ஒரு மாயையை நீங்க உருவாக்கிக்கணும். ஏன்னா இந்த உலகம் கண்ணை மூடிட்டு பணம் இருக்கிறவங்கள மட்டும்தான் மதிக்கும், நம்பும். சோ எப்பவுமே உங்களோட ஏழ்மையை நீங்க வெளியே காட்டக்கூடாது. அடுத்ததா நான்காவது, பாதுகாப்பான தூரம். உடனடியா வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க அவங்க எந்த ஒரு விஷயத்துல வெற்றி பெறணும்னாலும் அதுல ஒரு சரியான இடைவெளியை அவங்க கடைபிடிக்கணும். அதாவது அந்த விஷயத்தோட விலகியும் இருக்கக்கூடாது, ரொம்ப நெருக்கமாவும் இருக்கக்கூடாது. உதாரணமா, நெருப்பு கிட்ட இருந்து நீங்க ரொம்ப விலகி இருந்தீங்கன்னா உங்களால உங்களோட உணவை சமைக்க முடியாது. ஆனா இதுவே நீங்க ரொம்ப நெருங்கி போனீங்கன்னா அது உங்களோட உணவையும் சேர்த்தே எரிச்சிரும். ஸோ சீரான ஒரு இடைவெளியோட நம்ம இருக்கும்போது தான் ஒரு சுவையான உணவை நம்மளால சாப்பிட முடியுது. ஸோ இந்த மாதிரி தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு சீரான இடைவெளியை, ஒரு சமமான இடைவெளியை நம்ம கடைபிடிக்கணும். அடுத்ததா அஞ்சாவது, வருத்தப்படக்கூடாது. மற்றவங்க கிட்ட இருந்து வெற்றிகரமானவங்களை பிரிச்சு காட்டக்கூடிய ஒரு முக்கியமான குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த வருத்தப்படாத குணம் தான். எவன் ஒருத்தன் தான் வீணடிச்ச நேரத்தை எண்ணியும் தான் எடுத்த முடிவுகளை எண்ணியும் வருத்தப்படுறாங்களோ அவன் வாழ்க்கையில ஒருபோதுமே வெற்றி பெற மாட்டான்னு சாணக்கியர் சொல்றாரு. கடந்த காலத்தை நினைச்சு வருந்துறது முட்டாள்களோட செயல்கள். கடந்த கால தவறுகள்ல இருந்து நம்ம பாடங்களை கத்துக்கணுமே தவிர அதை விட்டுட்டு அதை நினைச்சு நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க கூடாது. சோ கடந்த கால தவறுகள்ல இருந்து பாடங்களை கத்துக்கிட்டு நிகழ்காலத்துல அதை சரியா செயல்படுத்துங்க. அடுத்ததா ஆறாவது, கூடா நட்பு. ஒருத்தர் தான் கடைபிடிக்க வேண்டிய நேர்மையும் தர்மத்தையும் துறந்து மற்றவங்களை ஏமாத்தி அதன் மூலமா பணம் சேர்த்து ஏமாத்தக்கூடிய ஒரு நபர்களை நீங்க உங்களோட நண்பர்களா வச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நீங்களே வச்சுக்கக்கூடிய ஒரு விஷம்னு சாணக்கியர் சொல்றாரு. விஷம் கூட ஆரம்பத்துல இனிப்பாதான் இருக்கும், ஆனா அது நம்மளை அழிக்கும் போது அது ரொம்பவே மோசமா இருக்கும். அதே மாதிரி தான் இப்படிப்பட்டவங்களோட நட்பும். ஸோ எப்பவுமே தேவையில்லாத நட்பை நீங்க வச்சுக்காதீங்க. அடுத்ததா ஏழாவது, 3 கேள்விகள். எந்த ஒரு செயலையும் தொடங்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே தங்களுக்குள்ள இந்த 3 கேள்விகளை கண்டிப்பா கேட்டுக்கணும். அப்படி இதோட பதிலை பொறுத்து தான் நீங்க அந்த செயல்ல இறங்கணுமா வேணாமா அப்படிங்கறத பத்தி முடிவெடுக்க முடியும். அப்படி அந்த கேள்விகள் என்னென்னு பாத்தீங்கன்னா, முதல் கேள்வி, நான் என்ன செய்யணும்? ரெண்டாவது கேள்வி, அப்படி நான் அதை செஞ்சனா இதோட விளைவு என்னவா இருக்கும்? மூணாவது கேள்வி, இதோட உண்மையான மதிப்பு என்ன? இப்படி இதோட 3 பதில் தான் நீங்க செய்யக்கூடிய செயலோட வெற்றியை தீர்மானிக்கும். அடுத்ததா எட்டாவது, எப்பவுமே பின்வாங்காதீங்க. விஷமே இல்லாத பாம்பு கூட தான் விஷம் இல்லாத பாம்பு அப்படிங்கிறத வெளிக்காட்டிக்காது. அதே மாதிரி ஒருத்தர் எப்பவுமே தனக்கு ஆபத்து ஏற்படுத்துற மாதிரியான எந்த ஒரு சூழ்நிலையிலுமே சிக்கிக்க கூடாது. அப்படியே மாட்டிக்கிட்டாலும் தன்னோட சாமர்த்தியத்தினால அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கணும். வாழ்க்கையில வெற்றி பெற்றவங்க எப்பவுமே தன்னோட கஷ்டத்தையோ பிரச்சனையோ எப்பவுமே வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் அவங்க இறங்கினதுக்கு அப்புறம் அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க.
ஸோ எப்பவுமே நீங்க ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை வேணா யோசிங்க. ஆனா அப்படி இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு தடவை கூட ஏன்டா அதுல இறங்கணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. அடுத்ததா 9வது, பாராட்டுக்காக எதையுமே செய்யாதீங்க. ஒரு நறுமணமான பொருளா இருந்தாலும் அது உங்களை வந்தடைய காற்றோட உதவி தேவை. ஆனா வெற்றியாளர்கள் எப்பவுமே அடுத்தவங்களோட பாராட்டுக்காகவோ மத்தவங்க தங்களை பத்தி பெருமையா பேசணும் அப்படிங்கிறதுக்காகவோ எதையுமே செய்ய மாட்டாங்க. வெற்றியாளர்கள் பாராட்டுகளை துரத்துறத எப்பவுமே நம்புறதில்ல. அதுக்கு பதிலா அந்த நேரத்துல தன்னோட அறிவையும் திறமையும் இன்னும் மேம்படுத்திக்குவாங்க. நல்லதோ கெட்டதோ மக்கள் உங்களை பத்தி பேச தொடங்கிட்டாங்கன்னா நீங்க சரியான பாதையில தான் வரீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ மக்களோட பாராட்டுக்காக நீங்க எந்த ஒரு வேலையும் செய்யாம நீங்க உங்களோட செயல்கள்ல முழு கவனத்தை செலுத்தினீங்கன்னா வெற்றியும் பாராட்டுகளும் தானாவே உங்களை பின்தொடரும். ஸோ அதனாலேயே மற்றவங்க நம்மளை பாராட்டணுங்கிறதுக்காக நம்ம எதையுமே செய்யக்கூடாது. கடைசியா 10வது, நம்மளை விட பலவீனமானவங்களை எப்பவுமே குறைச்சு மதிப்பிடாதீங்க. நண்பர்களை நம்ம நெருக்கமா வச்சுக்கிறது எப்பவுமே நல்லது. அதே மாதிரி நம்மளோட எதிரிகளையும் நம்ம நெருக்கமா வச்சுக்கிறது அதை விட நல்லது. இது எல்லாத்துக்கும் மேல பலவீனமான ஒருத்தரை நீங்க மறக்கவோ புறக்கணிக்கவோ கேலி பண்ணவோ கூடாது. ஏன்னா நீங்க உயர்ந்த இடத்துல இருந்தாலுமே அவங்களோட அந்த பழி வாங்குற குணம் உங்களை பாதிக்கும். பலவீனமானவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்களால உங்க கூட நேரடியா போட்டி போட முடியாதுன்னு. அதனால அவங்க உங்களை பழி வாங்க தந்திரமான வழிகளை பின்பற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்பவுமே பலவீனமானவங்களை குறைச்சு மதிப்பிடாதீங்க. இதுதான் 10வது வழி. ஸோ இதுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம வெற்றி அடைகிறதுக்காக சாணக்கியர் சொன்ன 10 வழிகள். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த உலகம் எப்பவுமே வெற்றி பெற்றவர்களை மட்டும்தான் நினைவுல வச்சிருக்கோம். ஸோ இந்த 10 வழிகளையும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா நீங்களும் உங்க வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.